ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க ஜாலியா இருக்கோம் தாத்தா. நாங்க சூப்பரா இருக்கோம் தாத்தா. ஹலோ, நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட தான். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? தாத்தா வாங்க தாத்தா, வாங்க தாத்தா, நம்ம போய் டெக்கரேஷன் பண்ண போலாம். வாங்க. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன தாத்தா பேசிட்டே இருக்கீங்க? வாங்க. ஓகே, வாங்க வாங்க. என்ன இது கிறிஸ்மஸ் மாதிரி இருக்கு? வீடே ரொம்ப சைலண்டா இருக்கு. ஏதாச்சும் ஒரு பாட்டை போடுங்கப்பா. எங்க அந்த ரிமோட்? வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பாட்டு போடுறேன்னு சொல்லிவிட்டு 90 கிட்ஸ் பாட்டை போட்டு கேட்டுட்டு இருக்க. 2K கிட்ஸ் பாட்டை போடு. அடடா வெளிச்சம் வந்து இருட்ட மறைக்குதே. இந்த பாட்டை போடு. போடுறேன் இரு. யாண்டி கட் பண்ண? இரு, நம்ம இப்போ நியூஸ பார்க்கலாம். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் செம்மையா இருக்கும். அதனால நியூஸ பார்க்கலாம்டி. என்னவோ பண்ணு. ஆந்திராவில் பேராசிரியர்களாக பணியாற்றும் பெற்றோரே தங்களின் 2 மகள்களை நரபலி கொடுத்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கேரளாவில் 229 கோடி 80 லட்சம் ரூபாய்க்கு மதுபான விற்பனை நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பிறந்து 1 மாதமேயான பச்சிளம் குழந்தையை தண்ணீரில் மூழ்கடித்து கொலை செய்த தாயை போலீசார் கைது செய்தனர். அடச்ச, நம்ம இந்தியால ஜனங்க இப்படி எல்லாமா பண்றாங்க? இப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்பதான் விடுவு காலம் கேட்க போதும்? சரி விடு. ஏய், டிவி ஆஃப் பண்ணிட்டு வா. வாங்க எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடலாம். ஏய் காவ்யா, வா வந்து சாப்பிடு. அங்கேயே உட்கார்ந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கமா? இல்ல தாத்தா, கிறிஸ்மஸ் நாள் அதுமா நல்ல நியூஸ் பார்க்கலான்னு பார்த்தா, அந்த சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தாத்தா தெரியும்? பிறந்த குழந்தைங்களை தூக்கி போடுறாங்க. ஒருத்தரை பார்த்தா பலி தராங்க, இன்னொருத்தரை பார்த்தா குறிச்சிட்டு கும்மாலம் போடுறாங்க. கிறிஸ்மஸ்னா எப்படி இருக்கும்னு நினைச்ச பார்த்தா இப்படி எல்லாமா கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. ஜனங்க இப்படி மோசமா நடந்துருக்காங்களே தாத்தா. நம்ம நியூஸ்ல கேட்ட மாதிரியே தான் நம்ம வாழுற அந்த உலகத்துல நிறைய மக்கள் பாவத்துக்கு அடிமையா இருக்காங்க. கொடி, கஞ்சா, உபச்சாரம்னு போதைக்கு அடிமையாக நிறைய பேர் இருக்காங்க. கொலை, கொள்ளை, பொருளாசை, இச்சை, மூடத்தனம், அப்பப்பா சொல்லிட்டே போகலாம். சிலங்களா, இந்த உலகம் ரொம்ப கெட்டு போச்சு. இன்னும் சொல்லணும்னா மொபைல் என்ற பேர்ல கேமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, யூடியூப்னு தேவையில்லாத கண்ட கர்மத்தெல்லாம் அந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் யூஸ் பண்ணி பாவத்துக்கு அடிமையாகி கெட்டு போயிட்டே இருக்காங்க. பார்க்கவே கஷ்டமா இருக்கு. இவங்க மத்தியில தான் நாமளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவங்க எல்லாருடைய மனசுலையும் இயேசு பிறந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க விடுதலை பெற நீங்க பிரயாசப்படணும் கண்ணுகளா. தாத்தா, அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் தாத்தா? நாங்க சொன்னவங்க கேட்கவா போறாங்க? அவங்கள திருத்துறதுதான் நம்ம வேலை. நமக்கு வேற வேலையே இல்லையா? அவரவர் லைஃப் அவரே பாத்துக்கிட்டோம். கண்ணு, அப்படியே சொல்லக்கூடாது. எல்லாரும் பாவத்தை விட்டுவிட்டு பரிசுத்தமா வாழணும்னு தான் எசப்பாவோட விருப்பம். நீங்க நினைச்ச மாதிரியே இந்தியாவுக்கு வந்த மிஷினரிகளும் நினைச்சிருந்தா நாமளும் இன்னைக்கு பாவத்திலேயே வாழ்ந்து பாவத்திலேயே செத்து போயிருப்போம். ஆனா அந்த காலத்திலேயே மிஷினரிகள் தங்கள் செல்வாக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பத்தி அறிவிச்சதுனாலதான் நாம இன்னைக்கு நல்லா இருக்கோம் தங்கங்களா. மிஷினரிகளா அப்படின்னா யாரு தாத்தா? எங்களோட தாத்தா பாட்டி காலத்துல மக்கள் எல்லாரும் பல பல காரியத்துல அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. அவர்களை மீட்பதற்காக இயேசப்பாவால பல நாடுகளிலிருந்து அனுப்பப்பட்டவங்களை மிஷினரிகள் என்று சொல்லுவாங்க.
அப்படி வந்த ஒரு மிஷினரியை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அவர்கள் எப்படி எதற்காக அனுப்பப்பட்டாங்க என்பதை பார்க்கலாம் வாங்க. 16 டிசம்பர் 1867 அன்று அயர்லாந்து நாட்டில் பிறந்த ஏமி கார்மைக்கேல் ஆண்டவரால் உணர்த்தப்பட்டு அவருடைய உன்னத ஊழியத்தை நிறைவேற்றினார். அவரை பற்றிய வாழ்க்கை பயணம் இதோ. காட்சி 1. ஏமியின் கல்வி பருவம். Hey Joy! Hi Sarah. We have so many project works to do. எழுதி என் கையெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. பாரு எவ்வளவு ரெட்டா இருக்கு. இவ ஒரு பிரவுன் கண்ணி, இவ வந்து நம்மகிட்ட பேசுறா பாரு. ஏன்பா இப்படி சொல்ற? பாரு எங்களுக்கெல்லாம் பியூட்டிஃபுல்லான ப்ளூ கலர் ஐஸ். ஆனா உனக்கு அப்படியா? நீ போய் எங்களுக்கெல்லாம் பேசுற பாரு. மம்மி மம்மி மம்மி. Why mom? Why? What happened? Why are you crying? Yeah, moms, God எனக்கு மாத்திரம் ப்ரௌன் ஐஸ் கொடுத்துருக்காங்க மாம். எல்லாரும் என்ன ரொம்ப கிண்டல் பண்றாங்க மாம். ஓ, இவ்வளவுதானா? நான் என்னவோ நினைச்சு பயந்துட்டேன். You don't cry, எம்மி. காட் நம்ம எல்லாருமே ஒரு பிளானோட தான் படிச்சிருக்காங்க எம்மி. அவர் பிளான் எல்லாமே பெஸ்டா தான் இருக்கும். ஓகே மா. You don't worry mom. You pray to God. Okay? ஏசப்பா கண்டிப்பா உன் ஜெபத்தை கேட்பாரு. ப்ரேயர் பண்ணு, எல்லாம் சரியாயிரும். ஓகே மா. ஏசப்பா எல்லாரும் மாதிரியும் என் கண்ணை ப்ளூ கலரா மாத்துங்க ஏசப்பா. ஓ நோ, சா, இன்னும் என் கண்ணு அதே பிரவுன் கலர்ல தான் இருக்கு. ஏசப்பா எப்போதான் என் கண்ணை ப்ளூ கலரா மாத்துவாங்களோ. காட்சி 2. ஏமி தேவ அழைப்பை பெற்று அர்ப்பணித்தல். ஐயோ, நான் படைத்த அற்புத பூமியா இது. அழகாய் சிறப்பாய் பார்த்து பார்த்து நான் வடிவமைத்த என் கனவு உலகமாயுது. எங்கு நோக்கிலும் இரத்த கரைகள், திரள் திரளாய் கூட்டம் கூட்டமாய் தீவிரவாத இரத்த காட்டேரிகளுக்கு இரையாகின்றனரே. என்ன நடந்து கொண்டிருக்கிறது இங்கு? என் சமாதானத்தை அல்லவா இங்கு கொடுத்து சென்றேன். எங்கு தொலைந்து போனது இன்று அது? பாவத்தின் மயக்கத்தில் பிடிப்பட்டாலும் என் இளைஞர்கள் போதை ஊசிகள், குடிவெறிகள், பாவ பழக்க வழக்கங்களால் தாறுமாறாக சீரழிகிறார்களே. இந்த பரிதாப தலைமுறை முகநூலில் முகம் புதைந்து போன ஏராளம் முத்து. வாட்ஸ்அப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் என வாழ்க்கையை சீரழிக்கும் கோடி ஒதுக்கி தவறான உறவுகளால் தாறுமாறான குடும்பங்கள், தினம் தன்னையே மாய்த்து கொள்ளும் ஏராளம் மாந்தர். என் செய்வேன்? என் பிள்ளைகள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்களே. யார் இருக்கிறார்கள் எனக்காக? என் மன குமுறலை புரிந்து கொள், என் சித்தம் செய்து முடிக்க. ஐயோ ஜனங்கள் அழுகிறார்களே, ஐயோ ஜனங்கள் அழுகிறார்களே, யார்தான் அவர்களை காக்கப் போவது சொல். ஐயோ ஜனங்கள் அழுகிறார்களே, ஐயோ ஜனங்கள் அழுகிறார்களே, யார்தான் அவர்களை காக்கப் போவது சொல். நீயா இல்ல நீயா, நீயா இல்ல நீயா, நீயா தம்பி நீயா, நீயா தங்கச்சி நீயா, யார்தான் அவர்களை காக்கப் போவது சொல்.
வருகிறார். இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க. ஆபத்தை அறியாமல் பாவத்தோடு விளையாடும் மக்கள் எங்கிலும் வாழ்கிறார்களே. ஆபத்தை அறியாமல் பாவத்தோடு விளையாடும் மக்கள் எங்கிலும் வாழ்கிறார்களே. நான் அவர்களை காக்கப் போகிறேனே. இயேசு ரட்சகரை நான் சொல்லப் போகிறேனே. நான் தான் அது நான் தான், நான் தான் அது நான் தான், நான் தான் அந்த நான் தான், நான் தான் அக்கா நான் தான் அவர்களை காக்கப் போகிறேனே. இயேசு ரட்சகரை நான் சொல்லப் போகிறேனே. நான் அவர்களை காக்கப் போகிறேனே. இயேசு ரட்சகரை நான் சொல்லப் போகிறேனே. காட்சி 3 தேவ ஊழியத்தை நிறைவேற்ற ஏமி இந்தியா வருகிறார். இயேசுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஏமி சில வருடங்களுக்கு பிறகு தேவ நோக்கத்தை புரிந்து கொண்டு இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறதற்காக தன் சொந்த நாட்டை விட்டு இந்தியா வந்தார். என்ன இந்த வெள்ளக்காரி திருட்டு மொழி முழிக்கிறா? எப்படி கண்ணா உருட்டுறா பாரு. ஒருவேளை ஏதாச்சும் இருக்குமா? வாவ், எனக்கு இப்போதான் புரியுது எனக்கு ஏன் ப்ளூ ஐஸ் இல்லைன்னு. அம்மா சொன்னது கரெக்ட் தான். காட் ஒரு பிளானோட தான் என்ன படைச்சிருக்கிறாங்க. சோ நைஸ். காட்சி 4 இந்தியாவில் சிறு பிள்ளைகள் ஒடுக்கப்படுதலை ஏமி அறிந்து கொள்ளுகிறார். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த. என்ன இந்த வெள்ளக்காரி பாட்டு பாடிட்டே போறா? இன்னைக்கு என்னதான் பண்ண போறாளோ? ஹாய், ஹலோ, ஜீசஸ் லவ்ஸ் யூ. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமா, எங்க இருந்து வரீங்க? உங்க பேர் என்ன? என் பேரு ஏமி கார்மிக்கல். நான் அயர்லாண்ட்ல இருந்து வரேன். ஆமா, நீங்க? நானா? என் பேர் காவ்யா. எனக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். எனக்கு என் கடவுளை ரொம்ப பிடிக்கும். எனக்கு இருந்த தேவ பக்தினால என் பொண்ணு வயசுக்கு வந்த உடனே தேவதாசியா கொடுத்துட்டேன். தேவதாசி? வாட் இஸ் தட்? சொல்றேன் கேளு. கோவில் பணிக்காக நேர்ந்து விடப்பட்ட சிறு பெண்களை தேவதாசி அன்வாங்க. அதாவது அவங்க கடவுளின் அடிமை. இவங்க கடவுளுக்கு சேவை செய்ய அனுப்பப்பட்டவங்கன்னு சொல்லி இவங்கள கடவுளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆரம்பத்துல அங்க நல்லா தான் இருந்தாங்க. ஆனா இப்போ அங்குள்ள நிர்வாகிகள், பணக்காரங்க, மேல் ஜாதிக்காரங்க, ஊர் தலைவனுங்க இவங்க எல்லாம் பிள்ளைகளை தங்கள் மாம்ச இச்சைகளுக்கு தவறா பயன்படுத்துறாங்க. மொத்தத்துல அடிமையா இருக்காங்க. என்ன பண்ணுறது? இதுதான் எங்க கலாச்சாரம். எங்க கடவுளுக்கு கொடுத்துதானே ஆகணும். ஓ நோ, கேட்கவே கஷ்டமா இருக்குது. அவங்க இப்போ எங்க இருப்பாங்க சிஸ்டர்? அவங்களா? அதோ அங்க ஒரு கூடாரம் தெரியுதே, அதுதான் அவங்க இருக்கிற இடம். அங்க ஏராளமான சிறு பிள்ளைகள் இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டர். ஓ லார்ட் ஆர் காட், இங்க இருக்கிற பிள்ளைகளை ரட்சித்து உங்களுக்குள்ள கூட்டிட்டு வாங்க டேடி. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். ஜீசஸ் லவ்ஸ் யூ. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஏசப்பா உங்களுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தாங்க. நம்ம எல்லாம் மன திரும்புவோம் சிஸ்டர். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. என்னது? இயேசுவா? என்னது? நாங்க மனம் திரும்பணுமா? நாங்க என்ன பாவியா? ஏசப்பா, ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடு. இனிமே ஏசு ஏசுன்னு இங்க வந்த ஒண்ணு இல்லாமா? இனிமேல் இந்த பக்கமா வந்த உன் கதை அவ்வளவுதான். இனிமே இந்த பக்கம் அந்த கை கால் உடச்சு அமிச்சிடும். ஏன் ஓடி போயிடு.
ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. ஏசப்பா, ஏசப்பா, இவங்களுக்காக தான் நீங்க இந்த உலகத்துக்கு வந்தீங்க. இவங்களையும் ரட்சிங்க அப்பா. காட்சி 5. தேவதாசியாக கொடுக்கப்பட்ட சிறுபெண் அங்கிருந்து தப்பி ஏமி கார்மேக்கிலிடம் தஞ்சமடைதல். பிரினா, நீ அம்மா சொல்ற மாதிரி கேப்பதானே? ஆமாமா. உனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும் தானே? நான் எது சொன்னாலும் அது உன் நல்லதுக்கு தானேமா சொல்லுவேன். ஆமாமா. லா 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 லா. அம்மா, இப்ப நம்ம எங்க தான் போறோம்? நம்ம கடவுளுக்கு காணிக்கை கொடுக்க நம்ம இப்ப போறோமா? ஆமாவா? நம்ம கிட்டதான் ஒண்ணுமே இல்லையே. நீ அம்மா அத பத்தி எல்லாம் கவலைப்படுற? அம்மா நான் எல்லாத்தையும் பாத்துடுவேன். நீ சைலண்டா முன்னாடி போமா, போமா, போ போ, சீக்கிரம் போ. அம்மா, அம்மா, எங்க இருக்கீங்க? என்னடி திரு திரு முடிச்சிட்டு இருக்க? போய் உட்காருடி. அம்மா, அம்மா, அம்மா. என்னாச்சு என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? நான் என் வீட்டுக்கு போகணும். இங்க இருந்து நம்மளால போகவே முடியாது. நம்ம எப்பயுமே உங்களுக்கு அடிமையா தான் இருக்கணும். என்ன இங்க கதை அடிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப வேலைய பாருங்களேன். இது வரைக்கும் இதுங்கெல்லாம் நல்லதா வேலை செஞ்சிட்டு இருந்துங்க. இது வந்தோடனே கதை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சை, என்னன்னு தான் வந்து சேர்ந்துச்சோ. நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடலாமா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. வேணாம், நம்ம மாட்டணும்னா அவ்வளவுதான். ஒருவேளை உங்க அப்பாவோ இல்ல உங்க அம்மாவோ யாரே ஆகட்டும் உங்களை மறந்து கைவிட்டுட்டாலும் ஏசப்பா உங்களை கைவிட மாட்டாருங்க. அவர் உங்களை சேர்த்து கொள்வார். இது நான் சொல்லல, கர்த்தருடைய வேதத்துல எழுதி இருக்கிறாங்க. சங்கீதம் 27:10 ஏசப்பா சொல்லி இருக்கிறாங்க. என்ன? அப்பா அம்மா கைவிட்டாலும் ஏசப்பா கைவிட மாட்டாங்களா? அது யாரு? ஏசப்பா சொல்லி இருக்கிறாங்க. அம்மா, 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 அம்மா. ரீனாவா? அடியே, என்ன காரியம் பண்ணி தொலைஞ்ச? எதுக்கு நம்ம கடவுள்கிட்ட இருந்து ஓடி வந்த? எதுக்கு ஓடி வந்த? கடவுளே, கடவுளே, ஐயோ, நம்ம குடும்பத்துக்கு சாபத்தை கொண்டு வந்துட்டாலே. தேவ குச்சண்டி. வேண்டாம்மா, அம்மா, வேண்டாம்மா. பிரீனா, நீ அழுது நடிச்சோன்னு மனசு மாறுவேன்னு நினைக்கியா? நீ கடவுளோட காணிக்க நம்ம வீட்டுல இருக்க கூடாது. போ, நீ வீட்டுல இருக்க சாபத்துக்கு மேல சாபம். போ, நீ இன்னும் நம்ம குடும்பத்துக்கு சாபத்தை கொண்டு வர இருக்கியா? போ, 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 நீ எனக்கு வேண்டே வேண்டாம். என் கண்ணாடி அடியே நிக்காம போ. ஹே, என்ன தப்பிச்சு போக பாக்குறியா? இனிமே அந்த எண்ணமே வரக்கூடாது உனக்கு. அந்த மாதிரி பண்றேன். இப்போ என்ன பண்றோம் பாரு. கம்பிய காய வச்சு எடுத்துட்டு வாடி. வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம். வெயிடி. வேண்டாம். அந்த வீல் தாடி. அம்மா வேண்டாம். வேண்டாம். இனிமேல் தப்பிச்சு போக பார்த்தா உனக்கு இதான் கதி. உங்களுக்கு அவ்வளவுதான். இனிமேல் தப்பிக்க மாட்டீங்க. உங்களுக்கும் இதே நிலைமைதான். அம்மா வலிக்கு. பிரீனா தப்பிச்சு போக பார்த்ததால தான் நம்மளுக்கு இந்த பனிஷ்மெண்ட். ஆமா ஆமா, அவ தப்பிச்சதால தான் நம்மளுக்கு இந்த நிலைமையே. ஹே, என்ன பேசிட்டு இருக்கீங்க? பேசாம போய் படுங்கடி. சில நாட்களுக்கு பின்பு. நாளைக்கு பிரீனாக்கு கல்யாணம். முதல்ல அதுக்கான வேலை எல்லாத்தையும் பார்க்கணும். ஆமா, ஃபர்ஸ்ட் அதுக்கான வேலையை போய் பார்க்கலாம் வா. என்னது, நாளைக்கா? நம்ம இதுல இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணுமே. மறுபடியும் எங்க தப்பிச்சு போக பாக்குற? ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஹெல்ப்? என்னை எப்படியாச்சும் அந்த ஏமி அம்மா கிட்ட என்ன அனுப்பிடுங்க. என்னது, ஏமியா? அவளை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அவங்க ஒரு நாள்
தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் ஏசப்பா கைவிட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால அங்க போலான்னு நான் நினைக்கிறேன். அந்த ஏமி கிட்டலாம் உன்னை விட முடியாது. அவளே ஒரு பிள்ளைப்பிடிக்காரி. அவகிட்டலாம் உன்னை அனுப்ப முடியாது. நீ இங்க இருந்து கடவுளுக்கு செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் செய்யணும். ப்ளீஸ் என்னை எப்படியாச்சும் இங்க இருந்து அனுப்பிடுங்க. அப்பா மறுபடியும் தொடங்கிட்டா. ப்ளீஸ் தலை எழுத்து. ப்ளீஸ் என்னை எப்படியாவது இங்க இருந்து அனுப்புங்க. ப்ளீஸ் உங்க காலில் விழுந்து கேட்குறேன். என்னை எப்படியாச்சும் இங்க இருந்து அனுப்புங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். போயும் அந்த ஏமி கிட்ட போகணும்னு பாக்குறா பாரு. மறுபடியும் ஆரம்பிச்சுட்டா. இவ தொல்லை தாங்க முடியல. அதுக்குள்ள எங்க போயிட்டா? இப்போ நான் அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? அம்மா 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 எப்படியாச்சும் என்னை காப்பாத்துங்க. அம்மா நீங்களாவது என்னை காப்பாத்துங்க. ப்ளீஸ் நீங்களாவது என்னை காப்பாத்துங்க. யாருமா யாரு வராங்க? பதட்டப்படாத இரு. என்ன யாரு யாரு அங்க வராங்களே 2 பேர். உங்ககிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க. அவகிட்ட போயிட்டாடி. வாடி வாடி பிடிக்கலாம். ஏய் என்ன எங்க பிள்ளைங்களை கடத்த வச்சிருக்க? விடு எங்க பிள்ளைய. ஏய் விடாட்ட போ. பிள்ளைகளை எல்லாம் தப்பான காரியத்துல நடத்துறீங்க. இதெல்லாம் எங்க ஏசப்பாக்கு பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் ஏசு ஏசு ஏசுன்னு கேட்டு எங்க ஏரியா பிள்ளைங்களை விடுறி. ஏய் விட மாட்டேன். ஆமா கரெக்டா சொன்ன. எங்க பசங்களை கெடுக்காத இல்லாம எங்க ஏரியால இருக்கிற ஒவ்வொரு பசங்களும் நீ தான் கெடுக்கிற. மரியாதை என் பிள்ளைய விடுடி. விட முடியாது. அவ ஏமாக என்னது விட முடியாதா? என் கடவுளுக்கு கொடுத்துக்கிற காணிக்கையே நீ பறிச்சுட்ட. நாளைக்கு என் கடவுளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். விடுறீங்கள? விட முடியாது. அவ ஏமாக என் கடவுள் நான் சும்மாவே விட மாட்டாரு. வாடி போலாம். என் கடவுள் நான் சும்மாவே விட மாட்டாரு. என் கடவுள் என்ன பண்றாங்க பாரு. பாரு. வா போலாம். உடுப்பாடு வாடா. வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு வாடி போலாம். வந்துட்டா வெளிநாட்டுல இருந்து. ஏமா நீ பயப்படாத. உன்னை யாரும் தொட முடியாது. உன் கூட ஏசப்பா இருக்கிறாங்க. ஏமா நீ பயப்படாத. அவங்க இதுக்கப்புறம் உன்கிட்ட வரவே மாட்டாங்க. அன்புள்ள ஏசப்பா, ஏசப்பா இந்த ஜனங்க எல்லாரையும் நீங்க ரச்சிங்கப்பா. இவங்க எல்லாம் தெரியாம பண்றாங்க ஏசப்பா. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு என்னப்பா தெரியும்? இவங்கள இந்த மாதிரி படுத்துறாங்களே ஏசப்பா. ஏசப்பா இதே மாதிரி ஏசப்பா அநேக பிள்ளைகள் ஏசப்பா உங்களுக்குள்ள கூட்டிட்டு வர ராஜா. எனக்கும் கிருபை தாங்க அப்பா. அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே. ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே. ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே. என்னுயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே. என்னுயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. எந்துயரதோனியோ இரு யார் என்று கேட்பாரோ. என் காரியமாக யாரை அழைப்பேன் என்றிரை வந்தேனிதோ. அழைத்தீரே இயேசுவே. அன்போடு
ஆசாபாசங்கள் பெருகிடுதே, ஆடம்பரங்கள் மேட்டிமைகள் ஆசாபாசங்கள் பெருகிடுதே, ஆயிரம் ஆயிரமே நரக வழி போகின்றாரே, நீரே அல்லாமல் யாருண்டு மீட்க, ஆண்டவரே இறங்கும். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, அழைத்தீரே. பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவேன், பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவேன், ஆயுள் முடியும் வரை கிறிஸ்து வருகை வரை, அன்பு மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, அழைத்தீரே. பிள்ளைகளா, பாத்தீங்களா? எமி அவர்கள் தேவதாசிகளாக கொடுக்கப்பட்ட குழந்தைகள் பலரை போராடி மீட்டு அவர்களை இரட்சிப்பின் பாதையில வளர்ப்பதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. அவரால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அவரை அம்மா என்றே அழைப்பாங்க. இவர் அந்த பிள்ளைகளுக்காக கல்வி அறிவை ஊட்டி இயேசுவை பற்றி அறிவித்து பல ஆயிரக்கணக்கான மக்களை இரட்சிப்பின் பாதையில நடத்தினாங்க. மக்கள் இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்திய ஆடைகளை அணிவாங்க, காப்பி பொடியை தேய்த்து தன் நிறத்தை மாற்றிக்கொள்வாங்க. சிறு பிள்ளைகளுக்காக பல கிலோமீட்டர் நடந்து தன் ஊழியத்தை நிறைவேற்றினாங்க. இறுதியில தன் 83வது வயதுல நித்திரை அடைஞ்சாங்க. இதை பார்க்கும் அன்பு சபையோரே, நீங்கள் தேசம் விட்டு தேசம் போய் ஊழியம் செய்ய முடியாவிட்டாலும் தேவன் உங்களை எங்கே வைத்திருக்கிறாரோ அதுவே உங்கள் ஊழிய ஸ்தலமாகட்டும். நீங்கள் அன்பான கோதுமை மணிகளாய் இருங்கள். ஒருவேளை நீங்கள் சாதாரணமானவர்களாய் இருக்கலாம், உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை அவர் செய்வார். 18ஆம் நூற்றாண்டில் எமி கார்மைக்கேல் அம்மையாரால் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய கூடுமானால் உங்களை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமாங்க, உங்க வீட்டு சுத்திலும் இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் அன்பை உங்கள் நல்லொழுக்கத்தினாலும் கிரியைகளினாலும் பேச்சினாலும் விசாரிப்பதினாலும் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துங்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் தெருக்களில் உள்ள ஜனங்க யாராவது துக்கத்திலயோ கண்ணீரிலோ இருந்தா அதை குறித்து திட்டமாய் விசாரித்து அவங்களுக்கு ஏசப்போடைய ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுங்க. இப்படி செய்வீர்களானால் ஏற்ற காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலியமாய் அவர்கள் ரட்சிப்படைவதற்கு வாசலை திறப்பார். அது மட்டும் இல்லைங்க, உங்க வீட்டு சுத்திலும் இருக்கிற குட்டி குட்டி பிள்ளைங்களை உங்க குடும்ப ஜெபத்துக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து ஏசப்போடைய அன்பை காட்டுங்க. இப்படி நீங்க செய்தால் ஏற்ற காலத்திலே விளைச்சலை உண்டாக்கலாம். ஆத்தும ஆதாயம் செய்வதே நம்முடைய திட்டமா இருக்கட்டும். உங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் புது திட்டங்களை தந்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய உதவி செய்வாராக. எனவே உங்களால் ஆன மட்டும் நீங்கள் பார்க்கிற யாவருக்கும் தேவ அன்பை வெளிப்படுத்துங்கள். இயேசுவின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. ஆகையால் நாம் ஆயத்தப்படுவது மட்டுமல்லாமல் பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். அதற்காக ஜெபிப்போம்.
கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.